ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்னா எங்கள் அக்கா வீட்டு புண்ணியவச்சனால, அதாவது சண்டே புண்ணியவச்சனை நாங்கள் சாட்டர்டே ஈவினிங் வந்து போகலான்ட்டு கிளம்பி போயிருந்தோம். சீரு அந்த அரிசி உப்பு இதெல்லாம் கொண்டு போய் வைக்கிறேங்க. ஃபஸ்ட்டு உள்ளே போனோடனே மேனகா அதாவது எங்கள் மணிக்காவோட பொண்ணு. அப்புறம் இது மணிக்கா, இவங்க வீட்டில் தான் புண்ணியவச்சனை. அப்புறம் சரி வீடெல்லாம் பார்க்கலான்ட்டு இது ஃபஸ்ட்டு உள்ள கீழ் ரூமு, பெட்ரூமு, ஹாலு, கிச்சனு. மேலே போனீங்கன்னா இது எங்கள் அக்கா பசங்க, இவங்கெல்லாம் ரிலேட்டிவ்வு. இந்த பக்கம் இதெல்லாம் எங்கள் மாமாவோட ரிலேட்டிவ் க்ளோஸு. அவங்கெல்லாம் இதுனா தான் எல்லோரும் ஈவினிங் வந்திருந்தாங்க. அப்புறம் எல்லாத்துக்கும் டீ ஊற்றி கொடுத்துட்டு எல்லோரும் டீ குடிச்சிட்டு இருந்தாங்க. குழந்தைங்க விளையாட்டு தான் அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடிட்டு இருந்தாங்க. அக்கானா எங்கள் அம்மாவோட ஃபஸ்ட் அக்கா, எங்கள் அம்மா 8வது பொண்ணு, அவங்களோட ஃபஸ்ட் அக்காவோட பொண்ணு தான் மணிக்கா. வீடியோ எடுத்தவளே இது எங்கள் அக்காவோட 2வது பொண்ணு. அப்புறம் எல்லாம் விளையாண்டுருந்தாங்க. அப்புறம் நாங்கள் ஃபஸ்ட்டு போனப்போ ஈவினிங் 5 o'clock போயிட்டு என் பொண்ணு தான் நான் போவேன் நீங்கள் வீடியோ எடுங்கன்னு சொன்னால சரி அவளை தாட்டி விட்டுட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். கீழ் ரூம் மேல் ரூம் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஹாலு, பெட்ரூமு, கிச்சன் இருக்க மாதிரி தான். எக்ஸ்ட்ரா வந்து இந்த பக்கம் லாஸ்ட்டில் வந்து ஒரு பெட்ரூம் இருக்க மாதிரி இருக்கும். வீடெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் மறுபடியும் மணிக்கா வந்து அவங்க பழைய வீட்டில் தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சோடனே மறுபடியும் இங்கேருந்து ஒரு 6:30 அங்கே போயிட்டோம். அங்கே போயிட்டு அவங்களெல்லாம் கூப்பிட்டு மறுபடியும் இங்கே வந்துட்டு சரி இங்கே எல்லாம் பிள்ளைகள்லாம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி விளையாட்டுன்னு சொல்லிவிட்டு புது வீட்டுக்கெல்லாம் வந்து இந்த பாத்திரம், அரிசி, இந்த மாதிரி உப்பு இது மாதிரிலாம் வாங்கி கொடுப்பாங்க. அதெல்லாம் கொண்டு வந்து வச்சிட்ருந்தாங்க எல்லோரும். அப்புறம் நாங்களாம் நாளைக்கு வைக்கிறதுக்காக பூ கட்டிட்டு சாப்பிட்டு நைட்டு ஒரு 10 ஆயிடுச்சு வீட்டுக்கு கிளம்புறக்கு. போயிட்டு மார்னிங் பார்த்திங்கன்னா 3 o'clock பிரம்ம முகூர்த்தத்துலேயே வந்து எல்லாம் ஓமம் அதெல்லாம் வளர்த்து புண்ணியவச்சனை செஞ்சாங்க. செஞ்சுட்டு அவங்க ஃபேமிலியாக நிற்க வச்சு அவங்களுக்கு எல்லாம் என்னென்ன சடங்கு செய்வாங்களோ எல்லாமே செஞ்சிட்ருந்தாங்க. அவங்க செஞ்சு முடிக்கிறதுக்கு 5 மணி 4:45 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் 7 மணிலேருந்து எல்லோரும் வர ஆரம்பித்தாங்க. நான் வந்தது 8 மணிக்கு தான். தம்பிக்கு வேறு உடம்பு சரியில்லாமல் போனனால 8 ஆயிடுச்சு. அப்புறம் பாப்பா இவங்களை எல்லாத்தையும் பாப்பா மட்டும் கூட கூட்டிகிட்டு வந்துட்டு மேலே போய் மணிக்காவெல்லாம் பார்த்துட்டு திருப்பி வீட்டுக்கு கிளம்பி தம்பி ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போயிட்டு அவனுக்கு இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் நான் அங்கே மதியானம் வரைக்கும் ஸ்டே பண்ணலான்னு நினச்சிருந்தோம். சரி இப்போ என்ன பண்ணுறது, தம்பிக்கு முடியாதனால வீட்டுக்கு வந்தாச்சு. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.